சூரிய மெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. பார்த்தா கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ஹெல்மெட் இருந்ததுனால தப்பிச்சாங்க. ரொம்ப அடிபட்டிருக்கான்ட்டு முட்டிலெல்லாம் அடிபட்டிருக்கான்ட்டு செக் பண்ணிருக்கான்னு சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூடவே இருந்தாங்க கொஞ்ச நேரம். அவர் ஆட்டோக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் லெஃப்ட்டு எடுத்துகிட்டு ரைட் சைடு தான் நான் போய் நின்றேன், அவங்க தான் சடனாக வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கை என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துன்னு இருந்தாங்க. அங்கே விழுந்த உடனே அவங்க கொஞ்ச நேரம் நர்வஸ் ஆகிட்டாங்க. என்ன சொல்கிறது என்ன பேசுறதுனே தெரியல கொஞ்ச நேரம். அப்புறமா அவங்கள கூப்பிட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்க, நான் அந்த அக்கா இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்க அவங்கள வர சொல்லி என்னாச்சு பாருங்கன்னுட்டு அவங்க எங்கே போகணும் ஏதுன்னு கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். என்னன்னா ஃபுட்டேஜ் ரொம்ப நாளாக என்னால் எடுக்க முடியல, அதனால தான் நானும் வீடியோ போடல ரொம்ப நாளாக. திரும்பி இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணின்னு இருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு சேஃபாக போங்க. ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. ஹெல்மெட் இருந்ததுனால தான் அந்த அக்கா தப்பிச்சாங்க. அங்கேருந்து வந்துட்டே இருந்தேன். டிரைவர் சொல்கிறாங்க வந்துட்டே இருந்தேன், நான் ரைட் சைடு தான் போனேன், டக்குன்னு அவங்க பார்த்தா வந்து இடிச்சாங்க. இடிச்சோடனே நான் வண்டியை நிறுத்திட்டேன் சொன்னாங்க. அவங்க கேட்டது அவங்க இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும் அந்த சைடு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரைனா வர சொல்கிறதா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க எதுவும் பதில் சொல்ல. ஆட்டோக்காரங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் ஆட்டோக்காரங்க திட்டுறதா இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா நல்லாவே போயிட்டு இருங்க. அந்த கேப்பு 2 காருக்கு சந்தில் லாரி சந்தில் கேப்பில் ஆட்டோவே போக முடியாது, 2 வீலரே போக முடியாது. உடனே அதில் ஆட்டோ எடுத்துன்னு வருவாங்க. அப்புறமா நான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு சரி ஃப்ரெண்டு வரட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இல்லை என்னால் போக முடியும், நான் அந்த சைடு தான் போகிறேன், அதுவெல்லாம் என்னன்னா உங்கள் பின்னாடியே வரேன், கொஞ்சம் பொறுமையாகவே போங்க, எதுவும் பயப்படாதீங்க, எதுவும் ஆகலை, அந்த அடிப்பட்டதுக்கெல்லாம் சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணுங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பக்கத்தில். அந்த அக்கா சொல்கிறாங்க நான் இந்த சைடில் வந்து நின்றேன், நீங்கள் தான் ஏறி வந்து இடிச்சிட்டீங்கன்றாங்க. ஆனால் நான் பார்க்கல, விழுந்த பின்னாடி தான் நானும் பார்த்தேன். கேமரா இல்லைன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு பார்த்தா அவ்வளோவா ரெக்கார்டே ஆகலை. அப்புறமா சரின்ட்டு நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னுட்டு நாங்கள் அவங்கள வந்து சரி நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க இல்லை நாங்கள் தான் ரைட் சைட்லேருந்து அவங்க போனாங்க, அதுக்கு தான் நான் லெஃப்ட் சைடில் ஏறலான்னு போனால் வந்தால் இடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யாரையா வர சொல்லலான்ட்டு கால் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னு இல்லை நான் பரவாயில்ல போகிறேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து தெரியும் போலீஸ் எல்லாம் வரதுக்குள்ளே டிராஃபிக் ஆயிடுச்சு. பாருங்கள் உள்ளதெல்லாம் எப்படி திராச்சின்னு போயிருக்கு. நான் அப்போ தான் சரின்ட்டு வந்துட்டு இருந்தேன் பிரிட்ஜ் சைடு. பார்த்தா தெரியும் அவங்க இல்லை என்னால் போக முடியும், யாரையும் வர சொல்லாதீங்க தேங்க்யூன்னு சொன்னாங்க. சரின்ட்டு பத்திரமா போங்கன்னு அவங்க பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தேன் ரொம்ப தூரமாக நானும். ஏன்னா மற்றவங்க விழுந்தாலும் நம்ம அதே தான் ஹெல்ப் பண்ண போகிறோம், லேடிஸ்ன்ட்டு இல்லை. என்னென்னா பாருங்கள், உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் பேச முடியல, ஒரு மாதிரி விழுந்த பயத்திலே இருந்துட்டு இருந்தாங்களா, அதனால சரின்னு வெயிட் பண்ணி அவங்க வண்டி எடுக்கிறவர்களும் இருந்து கொஞ்சம் தூரம் போய் சரி நீங்கள் முன்ன போங்க நான் பின்னாடியே வரேன்னுட்டு அவங்கள கூட்டின்னு போய் விட்றவர்களும் வெயிட் பண்ணின்னு போயின்னு இந்த வழியாக போகிறீங்களான்னதுக்கு ஆமாம் இந்த சைடு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போங்க நீங்கள் நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி அவங்களுக்கு இல்லை நான் பரவாயில்ல போயிடுவேன்றாங்க. இல்லை எனக்கு என்னவோ பயமாகவே இருந்துச்சு அவங்க ஓட்டுறதை பார்த்து. சரி நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்துன்னு பொறுமையாக அவங்க பின்னாடியே போயிட்டு அப்புறமா நான் போகிற வழியும் அந்த சைடு தான் ரூமுக்கு போகலான்ட்டு நான் வேலை முடிச்சுட்டு போயிருந்தேன்னா அந்த சைடு போகலாம். போயிட்டு அவங்க எது வெள்ளம் போகிறாங்களோ அது வெள்ளம் நான் ட்ராப் பண்ணுறேன் நீங்கள் போங்க, யாரையான வர சொல்லிட்டான்னு கேட்டால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க.